யோசிச்சு பாருங்க, தமிழ்நாட்டோட அந்த கத்திரி வெயில்ல நம்ம மொட்டமாடியோட சூடு 55 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் போகும். இந்த அனல் ஒரு பெரிய ஹீட்டர் மாதிரி உங்க ரூம்குள்ள நேரடியா இறங்கி ரூம சூடாக்கிட்டே இருக்கும். இந்த சூட்டை குறைக்க பாசிவ் கூலிங்னு ஒரு சூப்பரான டெக்னிக் இருக்கு. இதுல 2 வழி இருக்கு. ஒன்னு, சூரிய ஒளிய அதிகமா பிரதிபலிக்கிற வெள்ளை நிற கூலிங் பெயிண்ட் அடிக்கிறது. இன்னொன்னு, நிரந்தர தீர்வான கூலிங் டைல்ஸ் பதிக்கிறது. இந்த 2ல ஏதாவது ஒன்னு செஞ்சாலே போதும், 55 டிகிரியா குதிச்சிட்டு இருந்த உங்க மொட்டை மாடியோட சூடு டக்குன்னு 40 டிகிரியா குறைஞ்சிடும். அதாவது நேரா 15 டிகிரி வித்தியாசம். இதுல இருக்கிற மேஜிக் என்ன தெரியுமா? உங்க மாடி குளிர்ச்சியாகிட்டா ஏசி ரொம்ப கஷ்டப்பட தேவையில்ல, ரூம் சீக்கிரமா கூலாயிடும். இதனால உங்க மாதாந்திர கரண்ட் பில்ல 30% வரைக்கும் குறைக்க முடியும். நினைச்சு பாருங்க, எவ்ளோ பெரிய சேமிப்பு இது. சரி, இப்போ சரியான ஏசியை தேர்ந்தெடுத்து மொட்டை மாடியையும் குளிர்ச்சியாக்கிட்டோம். இனிமே தினமும் ஏசி பயன்படுத்தும் போது இன்னும் எப்படி பணத்தை மிச்சப்படுத்தலான்னு ஒரு 3 ஸ்மார்ட்டான வழிகளை பார்ப்போம். இந்த 3 விஷயங்களை மட்டும் எப்பவும் மனசுல வச்சுக்கோங்க. முதல்ல, எப்பவுமே இன்வெர்டர் ஏசி தான் வாங்கணும். அதுதான் கரண்ட்டை ரொம்ப மிச்சப்படுத்தும். 2வது, ஏசியை 26 டிகிரில வச்சுட்டு கூடவே ஃபேனையும் குறைஞ்ச வேகத்துல ஓட விடுங்க. இதனால ரூம் முழுக்க குளிர்ச்சி பரவும். 3வது, ரொம்ப முக்கியமானது, கதவு ஜன்னல் இடுக்கு வழியா குளிர்காத்து வெளியே போகாம பாத்துக்கோங்க. கடைசியா நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு ஏசி வாங்குறது பெரிய விஷயம் இல்ல. ஆனா இந்த மாதிரி சின்ன சின்ன என்ஜினியரிங் விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு சரியான ஏசியை வாங்கி வீட்டின் வெப்பத்தை குறைக்கிற டெக்னிக்குகளை பயன்படுத்தினாதான் உங்க வாழ்நாள் முழுவதும் மாதாந்திர கரண்ட் பில்ல இருந்து நீங்க தப்பிக்க முடியும். கடைசியா ஒரே ஒரு கேள்வி. நீங்களே ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. உங்க வீட்ல இருக்கிற ஏசி உங்க குடும்பத்தை குளிர்விக்குதா, இல்ல மாசம் உங்க கரண்ட் பில்ல மட்டும் சூடாக்கிட்டு இருக்கா? சரியான முடிவை நீங்க தான் எடுக்கணும்.